பானிபூரி கடையில் இருக்கிற மஷ்ரூம் வந்து வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் தெரியுங்களா? கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கிட்டேன், 1 கப் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வந்துட்டு கலருக்கு எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு 1 கப் வந்துட்டு நான் கோஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் அதை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மஷ்ரூம் இல்லைனாலும் வெறும் கோஸே கூட போதும். நான் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை எண்ணெயை காய வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. மறுபடியும் அதே பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி மிளகாய் பொடி, தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி சாஸ் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தக்காளி சாஸ் இல்லை, அதனால் நான் அதை ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் அதுவும் வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த காளானையும் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு சிப்ஸ் தூவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆனியன் வந்துட்டு தூவிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தழை இதெல்லாம் கார்னிஷிங் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்.